குழந்தைகளே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். குழந்தைகளே, சென்ற வகுப்பில் நம்ம சுவைகள் பார்த்தோம். சுவைகள் கரும்பு இனிக்கும் அப்படின்னு பார்த்தோம், மாங்காய் புளிக்கும் அப்படின்னு பார்த்தோம், பாகற்காய் கசக்கும் பார்த்தோம், மிளகாய் கார்க்கும், உப்பு உவர்க்கும், பாக்கு துவர்க்கும். இது மாதிரியான 6 வகையான சுவைகள் படித்தோம் இல்லையா? இங்கே பாருங்கள், இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா விளையாட்டுகள். விளையாட்டுகள்னாவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? நம்ம விளையாட்டில் எந்த மாதிரியான விளையாட்டுகள், எத்தனை வகையான விளையாட்டுகள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். சரியா? சரி குழந்தைகளே, இப்போ விளையாட்டு நம்ம எதற்காக விளையாடுறோம் அப்படின்னு நம்ம சொல்லட்டுமா? பாருங்கள், நல்ல கவனமாக கேளுங்க. விளையாட்டு அப்படின்னா நம்ம எதுக்காக விளையாடுறோம் அப்படின்னா, அதாவது ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய உடல் அசைவு கொடுக்காம ரத்தம்லாம் ஒரே பகுதியில் நின்றுடும். அதனால தான் நம்ம என்ன செய்யணும்னா, நிறையா அதிகமான விளையாட்டுகளை ஓடி ஆடி விளையாண்டிங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் பகுதி, நரம்பு பகுதியெலாம், தசைகள் பகுதிகள் எல்லாமே நல்லா வேலை செஞ்சு நம்மளுக்கு ரத்த ஓட்டத்தை சீராக வச்சுருக்கும். அப்படி சீராக வச்சுருக்கும்போது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நோயிலிருந்து பாதுகாப்பாக இருப்போம். சரியா குழந்தைகளே? அதனால் ஒரே இடத்துலையே உட்கார்ந்து நம்ம செல்ஃபோன்லாம் விளையாண்டுட்டு இருப்போம் இல்லையா? நம்மளுடைய செல்பேசியில் என்ன செய்வோம், அம்மா அப்பா செல்பேசி இருந்தால் உடனே அதை எடுத்து விளையாண்டுகிட்டே இருப்போம். அந்த மாதிரி விளையாட்டுலாம் விளையாடக்கூடாது. அந்த மாதிரிலாம் விளையாண்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண் பார்வை கெட்டுடும், பார்வை குறைபாடு வந்துடும். அதே மாதிரி நம்மளுடைய மூளை திறன் செயல்பாடு குறைந்திடும். அந்த மாதிரியான விளையாட்டுகள்லாம் விளையாடக்கூடாது. நம்ம ஓடி ஆடி ஒரே இடத்துல இல்லாமல் நடந்தும் கை காலெலாம் அசைவு கொடுத்தும் ஓடி ஆடி விளையாண்டோம் அப்படின்னா எல்லா பகுதிக்கும், நம்மளுடைய உடல் பகுதிக்கு ரத்த ஓட்டம் சீராக பாய்ந்து நம்மளுடைய மூளை சுறுசுறுப்பாக நம்மளை வச்சுருக்கோம். சரியா குழந்தைங்களே? இந்த மாதிரியான விளையாட்டு இனிமேல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரே இடத்துல விளையாடக்கூடிய செல்பேசி விளையாட்டுகள்லாம் விளையாடக்கூடாது. சரியா? நம்ம அப்போ என்ன செய்யலாம், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிற பல விளையாட்டுகளை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரியா? வாங்க பார்க்கலாம். குழந்தைகளே, உங்களுடைய புத்தகத்தில் பக்க எண் 29 எடுத்துக்கோங்க. நம்ம பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு விளையாட்டுகள். விளையாட்டுகளின் வகைகள் பார்க்கலாமா? குழந்தைகளே, இங்கே பாருங்கள், ஊஞ்சல் விளையாட்டு. பாருங்கள், ஊஞ்சல். பூங்காவிற்கு போயிருக்கீங்களா? நீங்களாம் பூங்காவிற்கு போயிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் விளையாடி இருப்பீங்க இல்லையா? இங்கே பாருங்கள், ஒரு தம்பி பாருங்கள் ஊஞ்சல் விளையாடுறாங்க. எப்படி விளையாடுறாங்க? 2 பக்கமும் கயிறு மாதிரி இருக்குது. அந்த கீழே பலகை இருக்குது. அந்த பலகை மேலே ஏறி அமர்ந்துக்கிட்டு அந்த கம்பி 2 பக்கமும் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அது ஒருத்தர் பின்னாடி இருந்து தள்ளி விட்டாங்க அப்படின்னா ஊஞ்சல் முன்னும் பின்னும் போகும் இல்லையா? ரொம்ப அந்த மாதிரிலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஊஞ்சல் விளையாடுறது விளையாண்டுருக்கீங்களா? பூங்காவிற்கு போனால் நீங்களும் விளையாண்டு பாருங்கள். இதுதான் ஊஞ்சல். இந்த விளையாட்டின் பெயர் என்ன? ஊஞ்சல். இந்த விளையாட்டின் பெயர் என்ன? ஊஞ்சல். சொல்லுங்கள், ஊஞ்சல். நீங்கள் பாருங்கள், இந்த விளையாட்டின் பெயர் மட்டை பந்து. இங்கே எல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், மட்டை பந்து. இது என்ன விளையாட்டின் பெயர் என்ன? மட்டை பந்து. பாருங்க, மட்டையை வச்சுருக்காங்க, பந்து வச்சு விளையாடுறதுனால இந்த விளையாட்டின் பெயர் மட்டை பந்து. குழந்தைகளே, அடுத்த விளையாட்டு கால்பந்து. கால்பந்து அப்படின்னு நம்ம எதற்காக எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த பந்து தெரியுதாங்க? பந்து இருக்குது பாருங்கள். இந்த பந்தை காலால் எட்டி உதைத்து எதிர் அணி வலையில் விழ வைப்பது கால்பந்து விளையாட்டு. காலால் இந்த பந்தை உதைக்கணும், உதைத்து விளையாடுவது கால்பந்து. இந்த விளையாட்டின் பெயர் என்ன? கால்பந்து. இந்த விளையாட்டில் 2 குழுக்கள் இருக்கும். குழுவிற்கு 11 நபர் இருப்பாங்க.
காலால் பந்தை உதைத்து விளையாடும் விளையாட்டு கால்பந்து. இந்த விளையாட்டின் பெயர் என்ன? கால்பந்து. என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க, கால்பந்து. அடுத்த விளையாட்டு கூடைப்பந்து. கூடைப்பந்து விளையாட்டு பார்த்துருக்கீங்களா? பாருங்க, இந்த வலையில் இந்த பந்து வந்து கீழே அந்த வலைக்குள்ளார விழுந்து கீழே வரும். சரியா? அவ்வளோ உயரத்தில் இருக்கும் அந்த வலை. இதில் உயரமாக தூக்கி போட்டு அந்த வலைக்குள்ளே விழற மாதிரி தூக்கி போடுவாங்க. இதை போடுறதுக்கு இல்லாமல் எதிரணி இதை தடுப்பாங்க. இந்த விளையாட்டின் பெயர் சொல்லுங்கள். கூடைப்பந்து. கூடைப்பந்து. மறுபடியும் சொல்லுங்க, கூடைப்பந்து. குழந்தைகளே, அடுத்த விளையாட்டு சறுக்கு மரம். சறுக்கு மரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? பூங்காவுக்கு போனீங்க அப்படின்னா அங்கெல்லாம் நிறைய அந்த மாதிரி சறுக்கு மரம் இருந்திருக்கும். மேலே இந்த ஏணி வழியாக மேலே படியில் ஏறி மேலே வந்தீங்க அப்படின்னா இதில் அமர்ந்தீங்க அப்படின்னா கீழே எப்படி வரும்? சறுக்குன்னு சரிச்சிக்கிட்டே கீழே வந்துடும் இல்லையா? அப்படியே கீழே சறுக்கிக்கிட்டே கீழே வந்து இங்கே வந்து பொத்துன்னு விழுவும் இல்லையா? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த விளையாட்டு விளையாண்டா. மறுபடியும் நம்ம போய் என்ன செய்வோம்? இந்த ஏணிப்படியில் ஏறி விளையாடுவோம். சரியா குழந்தைகளே? இந்த பூங்காவிற்கெலாம் போனீங்க அப்படின்னா நீங்களும் விளையாண்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? இந்த விளையாட்டின் பெயர் என்ன தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சறுக்கு மரம். இந்த விளையாட்டின் பெயர் என்ன? சறுக்கு மரம். மீண்டும் சொல்லுங்க, சறுக்கு மரம். நீங்கள் பாருங்கள், அடுத்த விளையாட்டு ஆடு பலகை. ஆடு பலகை அப்படின்னா 2 நபர்கள் விளையாடும் விளையாட்டு. இதில் பாருங்கள், அக்காவும் தம்பியும் விளையாடுறாங்க. இது எப்படி அப்படின்னா ஒவ்வொருத்தரோட உடல் எடையை பொறுத்து மேலேயும் கீழேயும் போகும். சரியா குழந்தைகளே? பாரு, பூங்காவில் இது மாதிரியான விளையாட்டுகள்லாம் இருக்குது. நீங்களும் போய் விளையாண்டு பாருங்கள். சரியா? இந்த விளையாட்டின் பெயர் என்ன? ஆடு பலகை. என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள், ஆடு பலகை. ஆடு பலகை. குழந்தைகளே, இந்த விளையாட்டுகளின் பெயர்களை என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். ஊஞ்சல், மட்டைப்பந்து, மட்டைப்பந்து. கால்பந்து, கால்பந்து. கூடைப்பந்து, கூடைப்பந்து. சறுக்கு மரம், சறுக்கு மரம். ஆடு பலகை, ஆடு பலகை. குழந்தைகளே, இதுவரை நம்ம விளையாட்டுகள் பல பார்த்தோம். சரியா குழந்தைகளே? இனிமேல் நீங்களும் என்ன செய்கிறீங்க அப்படின்னா, செல்பேசியில் விளையாட்டுகள் ஒரே இடத்துல விளையாடும் விளையாட்டுகளை விளையாடாமல் ஓடி ஆடி விளையாடும் விளையாட்டுகளை மட்டுமே விளையாடுங்க. நன்றி குழந்தைகளே.